என்ன கழிப்போடு தந்த நிலப்பட்டா என்ன போதுமா வேணுமா சீக்கிரமா ஓட்டுக்கே அண்டா கேக்குற சத்தமா கேளு. கலைஞர் வழி சேர்ந்துக்கிட்டு கலைஞர் சொல்ல கேட்டுக்கிட்டு கலைஞர் வழி ஓட்டுகளை போட்டுக்கிட்டு அம்மாவை தான் ஊராங்கட்டு அரஜகத்தான் ஊராகட்டு சூரியன் தான் ஜெயிக்க போகுது அண்ணாச்சி அட அண்ணாச்சி அண்ணாச்சி ஆட்சி வந்தாச்சி வந்தாச்சி ஐயா அண்ணாச்சி அண்ணாச்சி ஆட்சி வந்தாச்சி வந்தாச்சி யாரும் இல்லையா நம்ம கலைஞரையா இருக்கையிலே கவலை இல்லையே கலைஞர் வழி சேர்ந்துக்கிட்டு கலைஞர் சொல்ல கேட்டுக்கிட்டு நல்ல பாதை பார்த்துக்கிட்டு ஓட்டுகளை தொட்டுக்கிட்டு அம்மாவை தான் மூலங்கட்டு அரஜகத்தை மூலகட்டு சூரியன் தான் ஜெயிக்க போகுது அண்ணாச்சி அட அண்ணாச்சி அண்ணாச்சி ஆட்சி வந்தாச்சி வந்தாச்சி ஐயா அண்ணாச்சி அண்ணாச்சி ஆட்சி வந்தாச்சி வந்தாச்சி மக்கா பாரு நம்ம டெல்லியை தான் பாரு மத்தியிலே மக்களுக்கு செய்கிறது யாரு வறுமையிலே வாழ்ந்திருக்கும் கூட்டம் உயரணும் கொடுமையிலே சிக்கிக்கிட்ட கூட்டம் இனிரணும் கலைஞர் வழி சேர்ந்துக்கிட்டு நல்ல பாதை பார்த்துக்கிட்டு ஐயா அண்ணாச்சி அண்ணாச்சி அன்பார்ந்த தாய்மார்களே பெரியோர்களே தலைவர் புறப்பட்டு விட்டார். இன்னும் 2 நிமிடத்தில் வந்து விடுவார். இடத்திலே ரொம்ப நேரம் பேசுவதற்கு ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் இந்த இடத்தை அடைத்துக் கொண்டு இங்கே உள்ளே வர வேண்டாம். தயவு கூர்ந்து அமைதியாக இருக்கவும். தலைவர் புறப்பட்டு விட்டார். வாகனம் இதோ வந்து விட்டது பாருங்க. இதற்கு வழிவிட்டு நீங்கள் ஓரமாக இருக்குமாறு உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். தலைவரின் வாகனம் மேடையை நெருங்கிவிட்டது. தயவு கூர்ந்து அனைவரும் யாரும் எந்த விதமான தொந்தரவும் செய்ய வேண்டாம். தம்பி தமிழ்மாறன் எங்க பாருங்க.
தமிழ். ஒன்றிய செயலாளர் ஆதை அன்பு, ஒன்றிய செயலாளர் மணிவேந்தன். ஆனா இதோட முடிஞ்சிச்சு, யாருமே உள்ள விடாதீங்க. ஓகே, இரு சக்கர வாகனம், தலைவர் வாகனம் வந்து விட்டது. தயவு கூர்ந்து யாரையும் உள்ளே அனுமதிக்காதீர்கள். உள்ளே நிற்கக்கூடிய தோழர்கள் அனைவரும் ஓரமாக நில்லுங்கள். வருக வருக வருகவே, வருக வருக வருகவே, வருக வருக வருகவே, வருக எழுச்சி தமிழர் வருகவே, சமூக நீதி வருகவே, சமத்துவ தலைவர் வருகவே, வருக வருக வருகவே, சமூக நீதி வருகவே, சமத்துவத்தின் தலைவரே, சமத்துவத்தின் தலைவர், சமூக நீதியின் தலைவர், எழுச்சி தமிழர் கட்சியின் தலைவர். இதோ தாய் சிறுத்தை வந்துவிட்டது உங்கள் அனைவரின் இடத்திலே. தலைவருக்கு யாரும் தொந்தரவு கொடுக்க வேண்டாம், தலைவருக்கு சால் வைக்க வேண்டாம். தயவு கூர்ந்து நீங்கள் தலைவருக்கு எந்த விதமான தொந்தரவும் வழங்காமல் இருக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆங்காங்கே தள்ளி நிற்கிற தோழர்கள், பெண்கள் கிட்ட நெருங்கி வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். வெற்றி வேட்பாளர் அண்ணன் சபா ராஜேந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை ஊட்டி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று உங்களை நம்பி இதோ வந்து இருக்கிறார். நீங்கள் அனைவரும் மேடையின் அருகே வர வேண்டும், தலைவரின் வாகனத்தின் அருகே வர வேண்டுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தம்பி மாலை கேட்டுங்க, தம்பி மாலை கேட்டுங்க. நெய்வேலிக்கு வந்திருக்கிறார் தலைவர். நீங்கள் சிரம் நமது சின்னம் உதயசூரியன், நமது சின்னம் உதயசூரியன், நமது சின்னம் வெற்றியின் சின்னம், வெற்றியின் சின்னம், திமுக கழகத்தின் சின்னம், தேமுதிகவின் சின்னம், காங்கிரசின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சின்னம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சின்னம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சின்னம், மனிதநேய மக்கள் கட்சியின் சின்னம், எஸ்டிபிஐயின் சின்னம், மனிதநேய ஜனநாயக கட்சியின் சின்னம், நமது சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம், சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சபா ராஜேந்திரன் அவர்களின் சின்னம், தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களின் சின்னம், காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் வாழ்த்துக்களை பெற்ற வீரபாண்டியன் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம், தோழர் சண்முகம் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம், அண்ணன் வைகோ அவர்களின் வாழ்த்துக்கள், பேராசிரியர் ஜவாஹருல்லா அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம், நெல்லை முபாரக் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம், தமீமுன் அன்சாரியின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம். நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் சபா ராஜேந்திரன் அவர்களே, திமுக பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சி.வே. கணேசன் அவர்களே, தொகுதி பார்வையாளர் மேடாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அறிவழகன், பாரி, குணசேகரன், குருநாதன், சந்தோஷ்குமார், கணேஷ்குமார், ராஜேஷ், ஞானவொளி, மஜீத், சீனிவாசன், நன்மார பாண்டியன் ஆகிய தோழர்களே,
தணிகாச்சலம் அவர்களே, தேர்தல் மேற்பார்வையாளர்கள் ஆவு அதியமான், சவுதி ராஜ்குமார் ஆகிய தோழர்களே, மற்றும் பாஷா பன்னீர், வைத்தியலிங்கம், புருஷோத்தமன், மோகன், ஆனந்தசேகர், உத்தமன், ரமாதேவி, சுந்தரமூர்த்தி, சிவசக்திவேல், சிறுத்தை சிவா, ராஜேஸ்வரி, குழந்தை ராஜ், ஸ்டாலின் புஷ்பராணி ஆகிய தோழர்களே, நகர செயலாளர்கள் தண்டபாணி, சவுந்தரராஜன், பாபுஜி, ஒன்றிய செயலாளர்கள் ஜோதிமணி, ஆதை அன்பு, மதி மோகன், பார்த்திபன், ராமமூர்த்தி மற்றும் NLC SC/ST நலச்சங்கத்தின் நிர்வாகிகள், தொழிலாளர் விடுதலை முன்னணியின் நிர்வாகிகள் உள்ளிட்ட நமது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னோடிகளே, இடதுசாரி கட்சிகள், இஸ்லாமிய கட்சிகள், மதிமுக, மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட நமது தோழமை கட்சிகளை சார்ந்த நகர பொறுப்பாளர்களே, மாவட்ட பொறுப்பாளர்களே, ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகளே, திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் சபா ராஜேந்திரன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக் கொள்வதற்காக உங்களை தேடி வந்திருக்கிறேன். நெய்வேலி தொகுதி முழுவதும் சுற்றி வர வேண்டும் என்ற ஆசை. அண்ணன் அவர்களுக்காக வாக்கு சேகரிக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மீண்டும் மலருவதற்கு விடுதலை சிறுத்தைகள் உற்ற துணையாய் இருக்க வேண்டும் என்கிற ஆசை. ஆனால் இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு நான் குறிஞ்சிப்பாடி தொகுதி ஆலப்பாக்கம் செல்ல வேண்டும். அதன் பின்னர் காட்டுமன்னார்குடி தொகுதி காட்டுமன்னார்குடியிலே ஒரு கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும். எனவேதான் ஒரே இடத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்ததை எண்ணி நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். தோழர்களே, இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டில் அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக, சொந்த சின்னம், பானை சின்னம் கொண்ட கட்சியாக வலுவடைந்திருக்கிறது. கொஞ்சம் அமைதியாக பேச வேண்டும். நாடு விடுதலை பெற்ற பிறகு அகில இந்திய அளவில் அம்பேத்கர் கொள்கை வழி இயங்கக்கூடிய இயக்கங்கள் 4 கட்சிகள் தான் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் பெற்ற கட்சிகள். ஒன்று பகுஜன் சமாஜ் கட்சி, இன்னொன்று லோக் ஜனசக்தி கட்சி, பாஸ்வான் கட்சி, இன்னொன்று ராம்தாஸ் அத்வாலே அவர்களின் குடியரசு கட்சி. அதற்கு பிறகு இந்தியாவில், தென்னிந்தியாவில், தமிழ்நாட்டில் அங்கீகாரம் பெற்ற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சி, சொந்த சின்னமாக பானை சின்னத்தை பெற்ற கட்சி. இந்த அங்கீகாரத்தை நாம் பெறுவதற்கு நமக்கு உற்ற துணையாய் இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம், அதன் தலைமையிலான கூட்டணி கட்சிகள். திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் ஆதரவளித்ததன் அடிப்படையில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலும் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியிலும் நாம் 2 எம்பிக்கள் வெற்றி பெற்றோம். அந்த 2 தொகுதிகளில் பெற்ற வெற்றிதான் இந்த கட்சியை அங்கீகாரம் பெற்ற கட்சியாக பரிணமிக்க செய்திருக்கிறது. எனவே திமுக மற்றும் தோழமை கட்சிகளின் ஆதரவு நம்முடைய வெற்றிக்கு பயன்படுவது எப்படியோ அதை போல நம்முடைய வாக்குகள், விடுதலை சிறுத்தைகளின் வாக்குகள் திமுக உள்ளிட்ட தோழமை கட்சி வேட்பாளர்களுக்கு பரிமாற்றம் அடைய வேண்டும். காட்டுமன்னார்குடியிலே திமுக ஓட்டு, காங்கிரஸ் ஓட்டு, கம்யூனிஸ்டுகளின் ஓட்டு நமக்கு கிடைக்கிறது என்றால்
அதற்கு திமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகளின் பொறுப்பாளர்கள் தீவிரமாக களமிறங்கி பணியாற்றுவதுதான் காரணம். அதே போல திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் எல்லாம் நாம் உழைக்க வேண்டுமா வேண்டாமா? வாக்குகளை சேகரிக்க வேண்டுமா வேண்டாமா? அவர்களின் வெற்றியை நாம் உறுதிப்படுத்த வேண்டுமா வேண்டாமா? அதனால் தான் உங்களை தேடி வந்திருக்கிறேன், நாடி வந்திருக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கம் வகிக்கிற கூட்டணி தான் வெற்றி பெறும் என்பதை ஒரு வரலாறாக நாம் பதிவு செய்து வருகிறோம். எங்க விசிக்க இருக்கோ அந்த அணிதான் ஜெயிக்கும். 2019 வெற்றி, 2021 வெற்றி, 2021 உள்ளாட்சி தேர்தல்களிலே வெற்றி, 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே வெற்றி, 26 வெற்றி. அதற்கு விடுதலை சிறுத்தைகள் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலுப்பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் பெருமையோடு தலையிலிருந்து சொல்ல முடியும். தோழர்களே, இந்த தேர்தலில் கடலூர் மாவட்டத்தில் 9 தொகுதிகளில் 2 தொகுதிகள் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு தனி தொகுதி காட்டுமன்னார்குடி, ஒரு பொது தொகுதி பன்ருட்டி. அண்ணன் ஊரும் அங்கேதான் இருக்கிறது, பக்கத்தில் தான். பன்ருட்டி பொது தொகுதியில் சிறுத்தைகளின் வேட்பாளர் இருக்கிறார். கடலூரில் 9க்கு 9 நாம் வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெற வைப்போமா? 9 தொகுதிகளையும் வெற்றி பெற்றோமா? 2001 முத்தமிழறிஞர் கலைஞரோடு நாம் கூட்டணி வைத்தோம். அப்போது திமுக ஆட்சியை கைப்பற்ற முடியவில்லை. கலைஞரை நான் சந்தித்தேன். ஐயா, நாங்கள் சேர்ந்த உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்பட்டதாக ஒரு பத்திரிகையில எழுதியிருக்கிறார்களே, படித்தீர்களா என்று கேட்டேன். உடனே கலைஞர் சொன்னார், அடுத்த நொடியை சொன்னார், கடலூர் மாவட்டத்தில் 9 தொகுதிகளில் 5 தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கிறோம். அதற்கு விடுதலை சிறுத்தைகளே காரணம். 2001 25 வருஷத்துக்கு முன்னாடி கலைஞர் சொன்னார். கோபாலபுரம் நான் போயிருந்தேன். கலைஞரோடு 1 மணி நேரம் நான் பேசிக் கொண்டிருந்தேன். நாங்கெல்லாம் உங்க கூட இருக்கிறதுனாலதான் நீங்க வெற்றி வாய்ப்பை இழந்துட்டுதான் ஒரு பத்திரிகைக்காரன் கோல் மூட்டி விட்டுருக்கிறான் என்று சொன்னேன். அப்ப அவர் சொன்னார், நீங்க நாம விடுதலை சிறுத்தைகள் திமுக இந்த 2 கட்சி சேர்ந்து கடலூர்ல 5 தொகுதியை வெற்றி பெற்றிருக்கிறோம் சொன்னது கலைஞர். இப்போதான் கேட்டுக்கொள்கிறேன், கடலூர் மாவட்டத்தில் 9க்கு 9 நாம் வெற்றி பெறுவோமா? வெற்றி பெற முடியும். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, பத்திரிகையில சில பேர் வதந்தி கிளப்புறான். என்ன வதந்தி கிளப்புறான்னா, வீசிக்கே இருக்கிற பகுதிகளில் எல்லாம் கொஞ்சம் பேர் விசிலடிக்க கிளம்பிட்டானுங்க அப்படின்னு. விசிலடிக்க கிளம்பி விட்டதாக பல பேர் சொன்னார்கள். அது உண்மையா? இல்லை. விசிலடிக்க விரும்புகிறவர்களை தியேட்டருக்கு அனுப்புவோம், அங்கே போய் விசிலடிக்கட்டும். நண்பர் விஜய் மீது நமக்கு வரவேற்றவன் திருமாவளவன் தான், வாழ்த்தியவன் திருமாவளவன் தான். ஆனால் அவர் நோக்கம் சரியாக இல்லை. அவர் கட்சி தொடங்கிய நாளிலிருந்து திமுகவை வீழ்த்துவேன், திமுக கூட்டணியை வீழ்த்துவேன் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார். நான் கேட்கிறேன், நண்பர் விஜய் அவர்களே,
திமுகவை அல்லது திமுக கூட்டணியை தோற்கடித்துவிட்டு யாரை ஆட்சி பீடத்தில் அமர வைக்கப் போகிறீர்கள்? யாரை அமர வைக்கப் போகிறீர்கள்? உங்களால் முடியுமா? நீங்கள் ஆட்சிக்கு வர முடியுமா? நீங்கள் முதலமைச்சராக முடியுமா? அப்புறம் எதற்காக திமுகவை வீழ்த்த துடிக்கிறீர்கள்? துடியாய் துடிக்கிறீர்கள். இது நண்பர் விஜய்க்கு நான் எழுப்புகிற கேள்வி. அதன் மூலம் மறைமுகமாக அவர் யாருக்கு உதவி செய்ய விரும்புகிறார் என்றால், திமுகவுக்கு போகிற வாக்குகளை பிரித்து, திமுக கூட்டணிக்கு போகிற வாக்குகளை பிரித்து அதிமுக பாஜக பயனடைய வேண்டும் என்று விரும்புகிறார். இதற்கு நாம் இடம் கொடுக்கலாமா? ஒரு ஓட்டு கூட சிந்தக்கூடாது, சிதறக்கூடாது. நான் எடுக்கிற பெரிய முயற்சி, என்னுடைய தனிப்பட்ட முயற்சி. நான் நினைத்திருந்தால், பதவி பரிசுதான் முக்கியம் என்று கருதி இருந்தால், அதிக இடங்கள் தான் வேண்டும் என்று நான் எண்ணி இருந்தால், மற்றவர்கள் சொல்லுவதைப் போல இந்த கூட்டணியின் மீது ஏதேனும் குற்றம் சாட்டிவிட்டு நான் வெளியேறி இருக்க முடியும். பிஜேபியோடு கூட்டணி சேர்ந்திருக்க முடியும். பிஜேபி அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்திருக்க முடியும். அல்லது நடிகர் விஜயோடு கூட்டணி சேர்ந்திருக்க முடியும். அவரே அழைப்பார். அண்ணன் திருமாவளவன் எங்கிருந்தாலும் அவருக்கு நம்முடைய நிலைப்பு தான் இருக்கும் என்று ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் பேசியதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று அவர் தருவதற்கு தயாராக இருப்பதாக அவர் சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனால் நான் எதற்கும் ஆசைப்பட்டேனா? அலைபாய்ந்தேனா? இங்கும் அங்கும் பேசிக்கொண்டே இருந்தேனா? இங்கேயும் பேச்சுவார்த்தை, அங்கேயும் பேச்சுவார்த்தை என்று நான் இரண்டு பக்கமும் கதவுகளை திறந்து வைத்திருந்தேனா? இல்லை. ஏன் என்றால், கவனமாக கேட்கணும், கூச்சல் போடக்கூடாது. தோழர்களே, பாமக பாஜக ஆகிய இரு கட்சிகளும் இருக்கிற இடத்தில் பாமக இல்லாத அதிமுகவுடன் போக வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நான் போகவில்லை. ஏனென்றால் திமுக கூட்டணி பலவீனப்பட்டால் இங்கே பாஜக ஆட்டம் போட வழிவகுத்துவிடும். பாஜக ஆட்டம் போடுவதை தடுக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி நம்மை போல சராசரியான அரசியல் கட்சி இல்லை. அந்த கட்சி சமூக நீதியை விரும்பாத கட்சி, சகோதரத்துவத்தை விரும்பாத கட்சி, சமத்துவத்தை ஏற்காத கட்சி, பெரியாரை மதிக்காத கட்சி, அண்ணாவின் இருமொழி கொள்கையை ஏற்காத கட்சி, மாநில சுயாட்சியை விரும்பாத கட்சி, திருவள்ளுவருக்கு காவிச்சேயம் பூசுகிற கட்சி, பெரியாருக்கு செருப்பு மாலை போடுகிற கட்சி, இஸ்லாமியர்களை வெறுக்கிற கட்சி, கிறிஸ்தவர்களை வெறுக்கிற கட்சி, பைபிளை கொளுத்துகிற கட்சி, தேவாலயங்களை இடிக்கிற கட்சி, பாபர் மசூதியை இடித்த கட்சி, மேலும் மசூதிகளை இடிக்க துடிக்கிற கட்சி, சாதி சண்டையை தூண்டுகிற கட்சி, மத சண்டைகளை தூண்டுகிற கட்சி. எந்த கட்சி? எந்த கட்சி? பாஜக, RSS. இந்த கட்சி இங்கே வளர்வதற்கு எடப்பாடி பழனிசாமி இடம் கொடுக்கிறார். தோளிலே தூக்கி கொண்டு, மோடியை தூக்கி கொண்டு தமிழ்நாட்டு வீதிக்கு வருகிறார். அதற்கு நாம் இடம் தரலாமா? நம்முடைய அடிப்படை அரசியலுக்கு வேட்டு வைக்கிற கும்பல் பாஜக, RSS, சங் பரிவார். ஆகவேதான் நம்மால் தனித்து தனிப்பட்ட முறையில அந்த சக்திகளை வீழ்த்த முடியாது என்கிற நிலையில் நம்மை போல் நம்முடைய அரசியலை பேசுகிற திமுகவோடு, காங்கிரஸோடு, இடதுசாரி கட்சிகளோடு, இஸ்லாமிய அமைப்புகளோடு, கிறிஸ்தவ அமைப்புகளோடு, அண்ணன் கமல்ஹாசன் அவர்களோடு, தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோடு விடுதலை சிறுத்தைகள் கைகோர்த்து நிற்கிறோம். உடனே கடலூர்ல நடந்த கூட்டத்தில் விஜயகாந்த் அவர்களின் அருமை துணைவியார் பிரேமலதா அவர்கள்
திருமாவளவனை அவமதித்து விட்டார். நான் எங்கேயாவது சொன்னேனா? அப்படி நான் சொன்னேனா? கொம்பு சீவுறது இதுதான் அவர்களுடைய நோக்கம். அது உண்மை இல்லை. கடலூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்த வேண்டிய பொறுப்பு மாண்புமிகு முதலமைச்சருடைய பொறுப்பு. அவர் தான் அறிமுகப்படுத்துவார். அவர் அறிமுகப்படுத்தும் போதுதான் ஒவ்வொருத்தரா எழுந்து வணக்கம் சொல்லுவாங்க. நான் பேசும்போது தன்னியல்பாக நம்முடைய கட்சி வேட்பாளர்களை சுட்டிக்காட்டி இவர்களுக்கு பானை சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று நான் கேட்டுக்கொண்டேன். இந்த பக்கம் முதலமைச்சருக்கு வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த வேட்பாளர்கள் அண்ணன் சபா ராஜேந்திரன் உட்பட பேரை சொல்லும் போது 2 வேட்பாளர் எழுந்ததுனால இவங்களும் எழுந்தாங்க. அது தன்னியல்பா நடந்தது. நான் அறிமுகப்படுத்துற நான் பேரை சொல்லும் போது நீங்க எழுந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்று சொன்னதும் அவர்கள் 2 பேரும் எழுந்து வணக்கம் சொன்னார்கள். உடனே நெய்வேலியில் உதயசூரியன் இவர் எழுந்து நின்றார். இவர் எழுந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. குறிஞ்சிப்பாடியில் உதயசூரியன் அண்ணன் MRK எழுந்து நின்றார். அதை கூட நான் பார்க்கல. அவர் பின்னாலே நீ பேச்ச முடிங்க பின்னால நின்றுட்டே இருந்தார். சொல்றதுக்காக நின்று இருந்தார். அப்ப பிரேமலதா விஜயகாந்த் என்று நான் சொல்லும் போது அவர் எழுந்திருக்க வேண்டிய தேவையே இல்லை. ஏனென்றால் நான் அறிமுகப்படுத்தவே இல்லை. எனக்கு பிறகு முதலமைச்சர் தான் அறிமுகப்படுத்த இருக்கிறார். அப்ப எல்லாரும் முறைப்படி எழுந்திருக்கிறார். ஆனா அதிமுக காரங்களும் பிஜேபி காரங்களும் நம்மளை பிடிக்காத காழ்ப்புணர்வு கொண்ட சில கும்பலும் அரசியல் அறியாமையில் உழலும் சில அற்பர்களும் ஜெயலலிதா பிரேமலதா திருமாவளவன் பேரை சொல்லி எழுந்து நிற்கல. அதுக்கு காரணம் திருமாவளவன் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம். இதெல்லாம் என்ன அற்பமான அரசியல். நான் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் இருக்கிற போது அவரை சந்திக்க போகும்போதெல்லாம் என்னை வாஞ்சையோடு வரவேற்று முகமன் விசாரித்திருப்பவர் நம்முடைய திருமதி விஜயகாந்த் அவர்கள், பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். அவர் இறந்த போது கூட அவ்வளவு துக்கத்திலும் கூட என்னை அடையாளம் கண்டு அண்ணா வாங்க கிட்ட வாங்க என்று கூப்பிட்டு என்னை அந்த இடத்திலே நிற்க வைத்தவர். ஒருபோதும் அவர் அவமதித்ததில்லை. ஆனால் தேர்தல் ஆதாயத்திற்காக திருமாவளவனை பிரேமலதா அவமதித்து விட்டார் என்று கதை கட்டிவிட்டு விடுதலை சிறுத்தைகளின் வாக்குகள் அந்த வேட்பாளருக்கு போக விடாமல் தடுக்கிற சூழ்ச்சி. அதற்கு நாம் இடம் தரலாமா? திமுக வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய இடங்களில் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிப்பதை போல தோழமை கட்சிகளின் வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய இடங்களில் அவரவர் சின்னங்களுக்கு வாக்களிக்க வேண்டும். இதுதான் நான் விடுதலை சிறுத்தைகளுக்கு விடுக்கிற வேண்டுகோள். எனது அருமை தோழர்களே, ஒரே ஒரு வேண்டுகோள். அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் சாதனைகள் தொடர வேண்டும். அதற்கு அவர் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். திராவிடியன் மாடல் என்கிற திராவிட முன்மாதிரி ஆட்சி, விடியல் பயணம் தந்த ஆட்சி, உரிமை தொகையை தந்த ஆட்சி, நான் முதல்வன் திட்டத்தை நடைமுறைப்படுத்திய ஆட்சி, தமிழ் புதல்வன் திட்டத்தை நடைமுறைப்படுத்தி மாணவ செல்வங்களுக்கு ஊக்கத்தொகை தந்த ஆட்சி, புதுமை பெண் திட்டத்தின் மூலம் பெண் பிள்ளைகளுக்கு ஊக்கத்தொகை தந்த ஆட்சி, காலை சிற்றுண்டி வழங்கிய ஆட்சி, முதியோர் தொகையை உயர்த்தி தந்த ஆட்சி, அயல்நாடு படிக்க செல்லும் மாணவர்களுக்கு உதவித் தொகையை உயர்த்தி தந்த ஆட்சி மீண்டும் தொடர வேண்டுமா வேண்டாமா? அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான ஆட்சி தொடர தற்போது அவர் அளித்திருக்கிற வாக்குறுதி, இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய் கூப்பன், அந்த திட்டம் நடைமுறைக்கு வர வேண்டுமா வர வேண்டாமா? அதே போல 35 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி லேப்டாப், லட்சக்கணக்கான மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் லேப்டாப் வழங்கிய ஆட்சி திமுக ஆட்சி. அந்த ஆட்சி தொடர, அந்த சாதனைகள் தொடர இந்த தொகுதியில் போட்டியிடும் அண்ணன் சபா ராஜேந்திரன் அவர்கள் வெற்றி பெற்றாக வேண்டும். அவர் வெற்றி பெற நீங்கள்
உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். மீண்டும் சபா, வேண்டும் சபா, மீண்டும் சபா, வேண்டும் சபா, மீண்டும் திமுக ஆட்சி, மீண்டும் திமுக ஆட்சி. சமூக நீதியை காப்பாற்றிட, சமத்துவத்தை காப்பாற்றிட, பிற்போக்கு சக்திகளை விரட்டி அடித்திட, வலதுசாரி சக்திகளை விரட்டி அடித்திட, உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிட்டு அவரை பெருவாரியான வாக்குகளை வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்யுங்கள், வெற்றி பெறச் செய்யுங்கள், வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று கேட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம் விடுதலை சிறுத்தைகளின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம். நன்றி, நன்றி, நன்றி. தலைவரின் வாகனத்திற்கு வழிவிட்டு மக்கள் வழிவிட வேண்டும். தலைவர் அவசரமாக ஆலப்பாக்கம் செல்ல வேண்டியிருக்கிறது. தயவு கூர்ந்து தலைவரின் வாகனத்திற்கு இடையூறு இல்லாமல் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாலை போடக்கூடிய தோழர்கள் அப்படி கையில் கை. ஓகே, ரொம்ப நன்றி, நன்றி. மாலை அணிவித்த தம்பிகளுக்கு நன்றி. தம்பி போது விடுப்பா.